புதுச்சேரியில் கஞ்சாவை தடுக்க தமிழக போலீசாருடன் இணைந்து புதுவை போலீசார் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஊர்காவல் படை வீரர் உடற்தகுதி தேர்வை துவக்கி வைத்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான தகுதி தேர்வை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கிளாப்பர் தட்டி துவக்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுவை காவல்துறையில் பல்வேறு பதவி உயர்வுகள், வாரிசுதாரர் வேலை உள்ளிட்டவை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் தற்பொழுது 500 ஊர்காவல் படை வீரர் தேர்வுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் மொத்தம் 20,135 நபர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் 23 நாட்கள் இந்த தேர்வானது தொடர்ந்து நடைபெறவுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இதில் யாரெல்லாம் தேர்ச்சி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெறுபவர்கள் தகுதி அடிப்படையிலேயே ஒளிவு மறைவின்றி நேர்மையான முறையில் தேர்வானது நடத்தப்பட்டு வருகிறது என்று கூறிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொடர்ந்து காவல்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது என்றும் மிக விரைவாக மற்ற பிரிவுகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கும் குறிப்பாக 61 SI பணியிடங்களுக்கும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதுவும் விரைவில் நிரப்பப்பட உள்ளது என்றார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் 3 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட உள்ளதாக கூறிய அவர், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தமிழக போலீசாருடன் இணைந்து புதுச்சேரி போலீசாரும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் தெரிவித்தார்.